வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அரோரா வந்து கோவமா துஷார வந்து திட்டிறாங்க. ஸோ எதுக்காக திட்டினாங்க? என்ன ஆச்சு? அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அரோரா அண்ட் தென் துஷார் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா லாஸ்ட் 2 டேஸ்ன்னு சொல்லலாம். இரவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் பேசுறது கம்மியா இருக்கு. லைக் கமருதீன்ட்ட பேசிட்டு இருக்காங்க அரோரா. துஷார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தல ஆனதுக்கப்புறம் அவர் வந்து சீக்கிரமா போய் படுத்துடுறாரு. லைக் கொசு கடிக்குது. எனக்கு ரொம்ப நேரம் தூக்காம பேசிட்டு இருந்தா எனக்கு தூக்கமே வரமாட்டேன்து. கொசு ரொம்ப கடிக்கிறனால என்னால தூங்க முடியல அப்படின்றத வந்து அவர் வந்து 2 டேஸ் பேக் வந்து சொன்னாரு. ஸோ முந்தா நேத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன் கூட தான் வந்து அரோரா வந்து பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப அரோரா வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. பட் துஷார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவனிக்காம கொசு அடிக்கிறது, இது பண்றது ரொம்ப அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுன்றத வந்து இந்த மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்றத நினச்சுக்கிட்டு, சரி உனக்கு தூக்கம் வருதா? போ தூங்கு போ அப்படின்ற மாரி டக்குன்னு கோவப்பட்டு அரோரா வந்து திட்டிறாங்க. உடனே துஷார் வந்து ஏய் இல்ல சொல்லு நான் பேசிட்டே இருக்கேன். நீ எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாரி துஷார் வந்து திட்டுறாங்க அரோரா. உடனே வந்து 2 பேரும் கம்முனே இருக்காங்க கொஞ்ச நேரம். சரி சொல்லு நான் இங்கே இருக்கேன் சொல்லு. இல்ல வெளிய போயிடலாமா? அப்படின்னா, இல்ல இங்க கொசு நெறைய இருக்கு வெளிய போயிடலாமா? இல்ல பரவால்ல. நீ போய் படுத்து தூங்கு. கொசு கடிக்குதுல்ல உனக்கு போய் படுத்து தூங்கு அப்படின்ற மாரி அரோரா சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அரோரா வந்து இனிமேல் என்னோட ஃபீலிங்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேன் இனிமேல் அப்படின்றதையும் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிறத துஷார் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி துஷார்ட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதை வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து கன்வே பண்ணுறதுக்காக தான் துஷார் கிட்ட பேசணும்னு இனிஷியேட் பண்ணாங்க. பட் துஷார் வந்து அந்த மாதிரி சொன்ன உடனே கோவப்பட்டு அவர் வந்து கத்தி விட்டுறாங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்வர்சேஷனே இல்லை. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. லைக் என்ன சொல்கிறது, என்ன பேசுறதுன்னு தெரியல. இவர் வந்து ஏதாவது பேசினா கூட துஷார் வந்து அவங்க வந்து நீ போன்ற மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு சரி கம்முனே உட்காந்துருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சரி துஷார் வந்து எழுந்து போகிற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு அரோராவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுந்து பெட்ரூம் போயிடுறாங்க. உடனே அதுக்கப்புறம் துஷார் வந்து வெளியே போயிடுறாங்க. சரி போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அரோரா போய் உள்ள வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பவும் வெளியே போய் கார்டன் ஏரியாவில் சும்மா வாக் பண்ணுறாங்க. அதை பார்த்த துஷார் வந்து மறுபடியும் வராரு. வந்துட்டு ஏய் சாரிப்பா நான் ப்ராசஸ் பண்ணுறேன் இதை, நான் வந்து வேணுட்டே எல்லாம் சொல்லலை, பட் எனக்கு புரியுது, ஐம் சாரி, நான் இனிமேல் அதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி துஷார் வந்து லைக் லிட்டரலாக மன்னிப்பு கேட்குறாரு, சாரி கேட்குறாரு. அதுக்கு வந்து எஸ் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட் வந்து சரி தூங்க போகலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே போனாங்க. சரி நீ போ நான் இங்கே உட்காரேன்னு சொல்லிட்டு திருப்பி அதே சோஃபாவில் வந்து லைக் இவங்க யார் அரோரா வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கான்வர்சேஷன் வந்து போகுது, அல்றாங்க. அதை பற்றியும் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.